நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த குரோதி வருஷம் துலா ராசி துலா லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது சூப்பராக இருக்குங்க. அதாவது சிறிய முயற்சி பெரிய பலன் அப்படின்றது உங்களுக்கு தான் சொல்லக்கூடியது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த வருஷம் பிறக்கிறதே உங்களுடைய 2ஆம் வீட்டில் தான். அதாவது லக்னம் விருச்சிக லக்னம். அப்போ 2 அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனைகள்லேருந்து, குடும்ப பிரச்சனைகள்லேருந்து விடுபட போறீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள நீங்க அவதிப்பட்டுட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுபட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு இது போயே தீருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சுப வருஷமாகவே உங்களுக்கு இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபினான்ஸ் ரீதியாக அப்லிஃப்ட்மெண்ட் நல்லாயிருக்கு, குடும்ப ரீதியாக அப்லிஃப்ட்மெண்ட் நல்லாயிருக்கு, கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடியதாக இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது அந்த நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து டிவோர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இழுபறிகள் ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மனம் உடனே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள். அந்த செவ்வாய் அப்படின்றது உங்களுடைய 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். ஸோ அந்த செவ்வாய் வீட்டில் தான் உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் சாதகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் பிறக்கும்போது குரு டைரெக்டாக உங்களையே பார்க்குறார். சரி, அவர் மாறும்போது அப்போ போயிடுமா அப்படின்னா இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்கணும். ஜென்ம குருவாச்சே, என்னடா மாட்டிடுவோமோ, இப்போதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு, திரும்பியுமா அப்படின்ற பயம் தயவு செஞ்சு துலா ராசி துலா லக்ன அன்பர்கள் படக்கூடாது. அப்படின்னா 8ஆம் வீட்டு குரு ப்ளஸ்ஸா அப்படின்னா பொதுவாக 8ஆம் வீட்டு குரு இஸ் நாட் குட். ஆனால் உங்களுக்கு சூப்பர் ராஜ யோகம். ஏன் அப்படின்னா குரு யாரு? உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும். அவர் 8ஆம் வீட்டுக்கு போகிறது யோகம் தானேங்க, பயங்கரமான யோகம். இதில் சில விஷயங்கள் காஷனாக இருக்கணும், அது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் பெரும் அளவுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எந்தெந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, குழந்தைகளுடன் உங்களுடைய வார்த்தையில் கவனம் வேணும். இப்போ ரொம்ப இரிட்டேட் பண்ணிடுவாங்க, அவங்க எந்த ஏஜ்னராக இருக்கலாம். அப்போ நீங்கள் டக்குன்னு அவங்க மேலே கோவப்பட்டுருவீங்க, அல்லது அவங்களுக்கு சாபம் விட்டுருவீங்க, அல்லது அவங்கள போட்டு அடிச்சிருவீங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைகளுக்கு இப்போ தயவு செஞ்சு பாகப்பிரிவினைன்றது பெரியவர்கள் இப்போ பண்ணுறதுக்கு இந்த வருஷம் உகந்தது இல்லை. ஏன்னா அந்த குழந்தைகளுக்குன்னு நீங்கள் பண்ணும்போது, அதாவது நீங்கள் துளாராசி நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த இடத்துல அவங்க கூட பிறந்தவங்க இவங்களோடலாம் பெரிய சண்டை சச்சரவு வந்துடும். அதனால இப்போ அந்த பாகப்பிரிவினை அப்படின்றதோ சொத்துக்கள் அப்படின்றத பிரித்து கொடுக்கறதோ அப்படின்ற விஷயத்தில் மட்டும் இப்போ துளாராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் முதியவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு ஆதாயமான ஒரு காலகட்டம்னு சொன்னேன். அப்போ அந்த ஆதாயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பராக இருக்கும். சோஷியல் மீடியாவில் பெரிய லெவல் நீங்கள் வர முடியும். நீங்கள் புதுசாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது அப்படின்றது மிக பெரிய யோகத்தெல்லாம் உங்களுக்கு கொண்டு வரும். தீராத பிரச்சனை இழுபறியாக இருக்குது. மேபி ஒரு 20 வருஷமாகவே உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை கூட நீங்கள் இன்வால்வ் ஆகி அதை ஈஸியாக ஜெயிக்க வச்சுடுவீங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய துளாராசி அன்பர்கள் மாட்டிட்டு பெரும் பிரச்சனைக்குள்ளே இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போது சிறிய வகையில் யாரோ பேசி ஒரு சொல்யூஷனுக்கு வந்துடுவீங்க. அப்படி இருக்கும்போது டிவோர்ஸ் தான் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட அந்த டிவோர்ஸ் ரிவர்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் விட்டு கொடுத்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி பல ஃபேவரபிளான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ தனி கொடுத்தனம் போகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது, ரெனோவேஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குது, புதுசாக புதுப்பித்தல் அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மெச்சூரிட்டி இப்போ துளாராசி அன்பர்களுக்கு வந்துடுச்சு. அப்போது எதையுமே எப்படியும் அக்செப்ட் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய மனோநிலைக்குள்ளே வந்திருக்கீங்க. சரி, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதில்? ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பார்த்திங்கன்னா இப்போ டிஃபிஷியன்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போயே நீங்கள்
உங்களுடைய லிபிட் ப்ரொஃபைல் செக் பண்ணிக்கோங்க, B12 செக் பண்ணிக்கோங்க, விட்டமின் டி செக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வயிறு, ஹீட்டு இதெல்லாம் உங்களை ரொம்ப பெருசாக வந்து உங்களுடைய ஸ்வெட் கிளான்ஸு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ஜி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஹெல்த் பாயிண்டில் எதுலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அதோடு நான் சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி அதுக்கு உண்டான நீங்கள் பெஸ்ட் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்து, அதாவது பாரம்பரிய வைத்தியம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்தும் நீங்கள் வெளியில் வரலாம். இது வந்து எப்படி அப்படின்னா, 6ஆம் வீட்டில் ராகு அப்படின்றது எல்லா ரூபத்துலேயும் உங்களை ப்ளஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்துடுச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் முடிப்பேன்னு முடிச்சிட்டேன் அப்படின்னு பல ரூபத்துலேயும் ப்ளஸ். படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ப்ளஸ், அரசு வழி ப்ளஸ், அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாகவே இந்த குரோதி வருஷத்தில் அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கைன்னு இருக்கும்போது கூட துலா ராசிக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகள் பெருசாக வராது. அரசு வழி அனுகூலம் அப்படின்றது பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகம் நிச்சயமாக பாருங்கள். அப்போ அங்கே கூடாத திசைகள் நடக்குதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதுலேயும் சனி தசை, சனி புத்தி இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய குழந்தைகளோட, உங்களுடைய குடும்பத்தோட, உங்களுடைய வாக்கில், உங்களுடைய குழப்பத்தில் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த குழப்பம் அப்படின்ற விஷயத்துக்கு தீர்றதுக்கும் இதுதான் காலகட்டம். ஸோ இதை தீர்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக, புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கண்மூடித்தனமாக நம்பிட வேண்டாம். அவங்களுடைய பேக்ரவுண்டை ரொம்பவே செக் பண்ணிவிட்டு அதிகமான பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ஸை நீங்கள் கொடுங்க. கண் மூடிட்டு நீங்கள் கொடுத்துட வேண்டாம், அந்த இடத்துலையும் பிரச்சனை வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், மனிதர்களை பற்றி ஆராய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ரொம்ப ஹை போஸ்ட்டில் இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராப்ளம், நீங்கள் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கலாம், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து அவரை நம்பி, ஓகே அவர் தான் இருக்காருல்லப்பா, இந்தப்பா எடுத்துகிட்டு போய் கூட அவர் சால்வ் பண்ணிடுவார் அப்படின்ற கண்மூடித்தனமான விஷயங்கள் இப்போ சிறப்பு அல்ல. இப்போ நீங்கள் நம்பக்கூடியவருக்கு டைம் சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம், அல்லது இப்போ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது இப்போ ஒரு வந்து அட்டென்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அப்படியே நம்பிடாமல் ஆட்டோமேட்டிக்காக இப்போ அவருடைய பொசிஷன் என்ன, வெதர் ஹீல் டூ குட் ஆர் நாட், வாட் இஸ் ஹிஸ் பொசிஷன் அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு நெகட்டிவான வழியை தயவு செஞ்சு எப்படிப்பட்ட அட்வைஸ் பண்ணாலும் எடுத்துடாதீங்க. ஏன்னா செவ்வாய் சனி 5ஆம் வீடு. ஏண்டா அவர் சொன்ன வழியில் ராங்காக போகணும். ரைட்டான வழியில் எதை வேணாலும் போராடுங்க, இப்போ வெற்றி நிச்சயம் 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 நிச்சயம். ஆனால் ராங்காக உங்களை தூண்டி விட்டு நெகட்டிவான ரூட்டில் போய் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்குரிய காலம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால எந்த ஒரு பாயிண்ட்லேயும் ராங்கான அட்வைஸ், அசாத்தியமான என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்கிற அட்வைஸ் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, 4ஆம் வீட்டில் இருந்த சனியை விட 5ஆம் வீடு பரவாயில்ல தான், ஆனால் உங்களுடைய 2ஆம் அதிபதி அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அப்போது குடும்பத்துக்கு மறைச்சு ஏதாவது செய்யணும் அப்படின்றதெல்லாம் இப்போ நல்லது கிடையாது. நீங்கள் எதை மறைச்சு செய்யணுன்னாலும் இப்போ பிடிபட்டுருவீங்க. அதனால தான் நெகட்டிவ் அப்படின்ற வேர்டே வேண்டாம். உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது ஓப்பனாக இருக்கணும். ஸோ அந்த ஓப்பனை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். நிறைய உங்களுடைய அந்தரங்கங்கள் இப்போ வெளியில் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டம். அது அந்தரம் அப்படின்னு, அதாவது என்னென்னா, அந்தரம்னா நான் ஜோதிடத்தில் வர சொல்லலை, மறைமுகமாக இது எப்படி தெரிய போகுது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தனமான விஷயங்கள் எல்லாம் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிடுவீங்க. எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் ஓப்பன் அப் அண்ட் அக்செப்ட் இட் அண்ட் தெளிவாக பேசுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய பிரச்சனை ரொம்ப ஸ்மூத் ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது கண்டிப்பாக துளாராசி அன்பர்களுக்கு பெரிய லெவலில் புரியும். ஸோ எதுவாக இருந்தாலும் பேசுங்க, அதில் உங்களுக்கு விமோச்சனங்கள் பெரிய லெவலில் காத்துட்ருக்கு. ஏன்னா 3, 6க்கு அதிபதி உங்களுக்கு 8ல் வரார்.
அது மிகப்பெரிய ராஜயோகம். வர்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு லெஃப்ட் ரைட் 2 விஷயத்தையும் அவர் பார்க்குறார். அதாவது 2ஆம் வீட்டையும் பார்க்குறார், 12ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள, உங்களுக்குள்ள, உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இருந்ததில் எல்லாத்துக்குமே ஒரு விமோச்சனம் வரும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவையும் அவர் பார்க்கறதுனால எந்த ஒன்றும் தெளிவாக ஓப்பனாக மனசார பேசி ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரோதி வருஷத்தை மறக்கவே மாட்டீங்க. துளாராசி துலாலக்ன அன்பர்கள், இத்தனை விஷயத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது 12ல் கேது, விநாயகரனுடைய கோயில், 2ஆம் வீடு உங்களுடைய 7ஆம் வீடு செவ்வாய். ஸோ அந்த செவ்வாய் தான் சனி பகவானோடு இருக்கார். சீக்கிரமே அவர் ட்ராவல் பண்ணி அவர் மீனத்துக்கு போயிடுவார். பட் ஸ்டில் ஆண்டு பிறக்கும் போது அவர் இருக்கார். ஸோ அதனால அறுபடை வீடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அறுபடை வீடுலையும் திருச்செந்தூர் குருனுடைய ஸ்தலம், அந்த குரு தான் 8க்கு வரார். அப்போ திருச்செந்தூருக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய வழிகாட்டுதல்கள், மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றத்தை வாழ்நாள் முழுக்க மறக்காம இருக்கிற அளவுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த குட்டி குட்டி விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. மறுபடியும் கூட பாருங்க, ஏன்னா அந்த 3-4 குட்டி விஷயங்கள் நான் சொன்னது பெரிய பாதிப்புக்கு உங்களை இழுத்துட்டு போயிடும். ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை ப்ளஸ் 5ஆம் வீடு. அப்போ ஏண்டா இது பண்ணோன்றது நினைக்க வைக்கணும். அந்த நினைப்பினால் நிறைய பிளஸஸ் மைனஸ் ஆயிடும். ஓகே, காட் பிளஸ் யூ. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.